பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் வந்து கடைக்கு போகிறாரு. அந்த வழியாக வந்து கதிர் நடந்தே போயிட்டுருக்காரு. அப்போ செந்தில்கிட்ட கேட்குறாரு, ஏன் நடந்து போகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவன் ஃப்ரெண்டு பைக்கை வச்சுருந்தான், இப்போ வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டாரான் பைக்கை அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பைக்கு உரிமையானவங்க வாங்க தான் செய்வாங்க. ஒன்று சொந்தமாக பைக் வாங்க தகுதி இருக்கணும் தம்பிக்கு, இல்லையா நம்ம வீட்டில் கொடுக்குற பைக்கை வந்து வாயை பற்றிட்டு வாங்கி ஓட்டணும். சும்மா நான் பெரிய வீம்பில் நான் வந்து யார் பைக்கும் வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அர்ஜென்ட் வாங்கிட்டானா, தாரன்னு சொல்லியிருக்கானா அப்படிங்கிறாங்க. டேய், அடுத்தவன் பைக்கு வாங்குறது நல்ல பழக்கமாடா. நீங்கள் யாராவது இப்படி இருக்கீங்களா? நம்ம குடும்பத்தில் யாராவது இப்படி இருக்காங்களா? ஏன்டா அந்த கதிர் மட்டும் இப்படி இருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் பேசுனது ஏதோ மனசில் வச்சுட்டு தம்பா செய்கிறான், மற்றபடி அவன் ரொம்ப நல்லா போய்ப்பா அப்படிங்கிறாங்க. இவன் மெச்ச வேண்டியதான் தம்பியை. ஆனால் வந்துட்டு அடுத்தவங்க வண்டியை வாங்கும்போது வந்து உடல் கூசணும், இவனுக்கு ஏன்டா கூச மாட்டுக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது விடுங்கப்பா வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. கடையில் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கதிர் வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணதுக்கு நடந்தே போய் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறாங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு சரியான எரிச்சலாகுது. வீட்டுக்கு வராங்க. ஏன் கோமதி, இவன் ஏன் அப்படி பண்ணி அசிங்கம் பண்ணிகிட்ருக்கான் என்ன அப்படிங்கிறாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த கதிர் தான். நடந்து ஒவ்வொருத்தனுக்காக சாப்பாடு கொடுத்துட்ருக்கான். ஏன் பைக் வீட்டிலேருந்து எடுத்து போய் போக முடியாதவன் மோனுக்கு அப்படிங்கிறாங்க. அவன் உங்களை மாதிரியே வீம்பு பிடிச்சவன் விடுவிங்க எடுத்துகிட்டு போவான் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அந்த வேலைக்கு போகாமல் இருக்க சொல்லு, நடந்து ஏன் போய் ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வாமா அப்படிங்கிறாங்க. என்னவாம்மா அப்படிங்கிறாங்க. உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமல் நீங்களாம் புத்திமதி சொல்ல மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. என்னவாம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பைக்கை வந்து உன் ஃப்ரெண்டு பைக்கை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து பைக்கை வாங்கிட்டார் போலுக்கு துறை வந்து இப்போ நடந்தே இல்லாந்திக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கே சாப்பாடு கொடுத்துட்டு தான் நல்லவா இருக்குது. பேசாமல் ஒழுங்காக படிச்சுட்டு ஏதாவது நல்ல வேலைக்கு போக சொல்லுமா, இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சுயமரியாதையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாரு. நானும் சொல்லிட்டேன், மாமாட்ட பேசி வேணால் நான் என்ன பார்க்குறேன் பைக் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கு என் சுயமரியாதை கெடுத்து நான் வந்து அவர் காலில் விழுந்து நான் வந்து பைக்கு வாங்க மாட்டேன், வைக்க மாட்டேன். நான் உழைச்சி என்னைக்கு வாங்கணும் நீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், துறை உழைச்சி வாங்கணும் அப்படின்னா நான் 10 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நடந்தால் போகணும், புருஷன்ட்டு சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இவரும் இப்படி பேசுகிறாரு, அவரும் இது பண்ணுறாரு, என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எனக்காக வந்து கதிர் வந்து இப்படி நடந்தே போய் வேலை பார்க்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. அப்போ மீனா போகிறாங்க. ஏன் ராஜி ஒரு மாதிரியா இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, கதிரை வந்து நான் எவ்வளவோ சொன்னேன், உங்கள் அப்பாட்ட பேசி அந்த பைக்கை எட்டு போன்னு சொல்லிட்டு என் சுயமரியாதையை கெடுத்து தான் எங்கள் அப்பாட்ட வந்து நான் பேசணும், பேசி வந்து எனக்கு பைக் வேணும், அப்படி தேவையில்லை. என்ன பைக்கில் போனால் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னா, நடந்து போனால் ஒரு 2 பேருக்கு பண்ண முடியும். அந்த 2 பேருக்கு நான் இது பண்ணாலும் போதும், அவர்கிட்ட நான் வந்து வழியை போய் வாங்க மாட்டேன், என்றைக்கு நான் உழைக்கிறேனோ அன்றைக்கி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விடு உன் புருஷன் வந்து வீம்புக்காரன்னு தெரியுது, அதனால் நீ செஞ்சு தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவன் வந்து யார் சொல்லியும் கேட்க மாட்டான், அவன் வந்து அவனுக்கு சரின்னு பட்டதை மட்டும்தான் செய்வான் கதிர், அதனால் ஒன்றும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் நினைக்கலக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமாவும் அவனை புரிஞ்சிக்க மாட்டேக்காரு, மாமாவையும் அவனும் புரிஞ்சிக்க மாட்டான். நடுவில் கிடந்து நான் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன். அவன் நடந்து அந்தபோது அவ்வளோ மனசு வலிக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் புருஷன் நடந்தோடனே அது ரொம்ப தான் வலிக்கும் அவனுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, எனக்காக தானக்கா அவர் வேலைக்கு போகிறாரு, இல்லைன்னா வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்காக தான் துறை வேலைக்கு போகணுமா? ஏன் அவன் வந்து இந்த வீட்டில் வீண் பண்ணுதான்னா அவன் சாப்பாட்டுக்கு கொடுக்குறனாலும் வேலைக்கு போனால் தானே முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, கதிர் சாப்பாட்டுக்கு மட்டும் அவன் வேலைக்கு போனால் வேறு விஷயம், என் சாப்பாட்டுக்கும் நான் காலேஜ் போகிறதுக்கு பைசாவுக்கும் ஃபீஸுக்கும் காலேஜ் ஃபீஸுக்கும் தான் வேலைக்கு போகிறான், அப்படிங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடு, அதுக்கு என்ன செய்ய முடியும், அவன் தான் வீம்பு பண்ணுறான்ல அப்படிங்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் கதிருக்கு இப்படி கஷ்டப்படுதான்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு முடிவு எடுக்காங்க, நம்ம நினச்ச மாதிரி செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏண்டி பைக் ஷோரூம் வரைக்கும் போகணும் வாயேன் அப்படிங்கிறாங்க. என்னடி எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிடுது அப்படிங்கிறாங்க. வேறு வழியிலடி, எனக்கு வேறு யாரும் தெரியல அப்படிங்கிறேன். சரி வரேன் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் நேராக கார் ஷோரூம் போகிறாங்க, பைக் ஷோரூம் போகிறாங்க. பைக் ஷோரூமில் போய் ஒரு பைக் விலை என்ன வருது அப்படிங்கிறாங்க. உடனே அவ்வளோ வருதுங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க, அவங்க கதிர் வச்சுருந்தாங்க அந்த பைக்கு பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு பைக் பேரை சொல்கிறாங்க. அதே பைக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க இவ்வளோ வருமா, பைசா வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வந்து பைசா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அப்போ வந்துட்டு யார் பேரில் வேணும்னு சொல்லிட்டு ஐடி ப்ரூஃப்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கதிர் அவர் பேரில் வேணும் அப்படிங்கிறாங்க. கதிர்னா யாருமா அப்படிங்க, என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஆதார் கார்டை கொடுமா அப்படிங்கிறாங்க.
உடனே அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. சரிம்மா எல்லாமே வாங்கிட்டு நாளைக்கு வந்து பணத்தை மட்டும் கட்டுங்க, நாளைக்கே டெலிவரி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பணத்துக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னோம்ல என் நகையை வச்சு தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே உன் புருஷன் கதிர் வந்து நகையை வச்சுட்டு வச்சுட்டாருன்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் இந்த நகையை வச்சு நீ பைக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த நகையை எங்கள் அம்மா தான் கொடுத்துருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அது வந்து ஒரு பவுன் நகையை தான் நான் விற்க போகிறேன். ஒரு பவுன் நகையை விற்றாலே நம்ம வந்து பைக் வாங்கி கொடுத்துடலாம்ல அப்படிங்கிறாங்க. கொடுத்துடலாம் தான், ஆனால் அதுவும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அது நினைக்காதா அப்படிங்கிறாங்க. பெருமையாக தான் நினைப்பாங்க, தான் புருஷனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வீணாகலை அப்படிங்கிறாங்க. சரி ரைட், அப்போ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ராஜா வீட்டில் காங்கல ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க கோமதி. ராஜா காங்கலையே மீனா எதுவும் சொல்லிட்டு போனாலா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போலையத்த எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ராஜுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க. ராஜரோட ஃபோனை வந்து வீட்டில் போட்டு போயிருக்காங்க. உடனே பாண்டியன் வந்துடுறாரு வீட்டுக்கு. எங்கே என்னாச்சு எல்லோரும் பதறிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ராஜா காங்கலை ராஜா காங்கலையா? அன்னைக்கு என்னென்னா ஒரு வாட்டி இப்படி தான் போயிட்டா, இப்பவும் இப்படி போயிட்டாளா? இந்த பிள்ளைக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அந்த பையன் தான் கதிர் தான் இப்படி இருக்கான்னா இவ்வளோவது கரெக்டாக இருப்பான்னு பார்த்தேன், சாடிக்கேற்ற முடியாதா இருக்குது அப்படி இப்படின்னு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் ராஜி வந்துடுறாங்க. எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. இல்லைத்த ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருந்துச்சு, அதை அசைன்மெண்ட் ரெடி பண்ணதுக்காக தான் போனேன் அப்படிங்கிறாங்க. அதை நீ சொல்லிட்டு போகலாம்லாமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்ப வேண்டான்னு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மயில் இருந்திருப்பா, மீனா இருந்திருப்பாள்ல அப்படிங்கிறாங்க. மீனாக்காவும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு வாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி இது சத்திரம் கிடையாது. ஏன்னா அவன் புருஷன் என்னென்னா 12 மணிக்கு 1 மணிக்கு வரான், இந்த பிள்ளை என்னென்னா 8 மணிக்கு 9 மணிக்கு வருது. இன்னும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மாமா வந்து முக்கியமான சொல்லியாக தான் போனேன், என் வீட்டுக்காருக்காக போக வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் அவருக்கு அசைன்மெண்ட் அவரால் எழுத முடியாதோ அப்படிங்கிறாங்க. உடனே என் புருஷனுக்கு செய்ய வேணும், நான் தானே அம்மா செய்யணும், அதான் அந்த விஷயமாக போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. உன் புருஷனுக்குன்னா அவன் செய்வாம்மா, அவனுக்கு எழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா யாருக்காகவும் என் புருஷனை விட்டு கொடுக்க முடியலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்ன கோபதி இந்த பிள்ளை பேசுது, என்னது பேசுது ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. எங்கள் அவள் கரெக்டாக தான் பேசுதா, அவங்களுக்கு தான் புரியல. அவன் புருஷனுக்கு ஒரு வேலைன்னா அவன் வேலைக்கு போகிறான், அவனுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் எதுன்னா இந்த பிள்ளை தான் எழுதி வைக்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் வேலை அவனுக்காக இந்த பிள்ளை போயிருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குங்க, உங்களுக்காக நான் எதுவும் செஞ்சது கிடையாதா அப்படிங்கிறாங்க. கோமதி நான் ஒன்றும் எதுவும் செய்ய சொன்னது கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் எதுவும் செய்ய சொன்னது கிடையாது, இங்கே கூட கதிர் கூட சொல்லியிருக்க மாட்டான், கதிர்காக செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதை நினச்சி நம்ம சந்தோஷம் தான் படணுமா தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சந்தோஷப்படுறதுக்கு ஒரு நேர காலம் கிடமே கிடையாதுடி, நாங்களே கடையடைச்சிட்டு வந்துட்டோம், இவ்வளோ நேரத்துக்கு வந்தால் என்னடி அர்த்தம்? அவன் 12 மணிக்கு 1 மணிக்கு வருவான், என்ன தான் இந்த நடக்குன்னு எனக்கு தெரியல. அதை கேட்டால் உனக்கு 1000 கோவம் வருது, உன் நுள்ள மௌனம் எதுன்னு சொல்லிட்டோன்னா அதில் கோவம் வருது, இப்போ மருமப்பிள்ளையை சொன்னதுக்கு அதுக்கு மேலே கோவம் வருது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் புழுன்னு அவங்களுக்கு வருத்தம் தானங்க வரும் அப்படிங்கிறாங்க. நல்லதுக்கு அப்போ நான் எதுவுமே சொல்லக்கூடாதா கோமதி அப்படிங்கிறாங்க. ஒரு பிள்ளைய வந்து பெற்று வளர்த்தா அப்படியே விட்டுறணுமா, தருதலையாக லைட்டுன்னு விட்டுற முடியுமா அப்படி இப்படின்னு இருக்காங்க. அப்படி அலைய உடலை சொல்லலை, எதுக்கு எடுத்தாலும் புழுங்காதங்க, அதை தான் சொல்ல வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி நான் எதையுமே சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் ரொம்ப நேரம் கழித்து வர்றாரு. வந்தோடனே கதவை திறந்து விட்றாங்க. நான் தான் சொன்னேன்னா நீ தூங்க வேண்டியதுனா அப்படிங்கிறாங்க. நான் தூங்கினா யார் கதவை திறப்பா, உங்கள் அப்பா வந்து திறந்தா சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. உனக்கு சாப்பாடு தந்தால் தான் நான் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு கொடுக்காங்க, ஆம்லேட்டு மட்டும் கொடுக்காங்க. சரி இதுக்கும் பிறப்பா போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. தூங்குனா நினச்சேன், உனக்காக வெயிட் பண்ணி தூக்கம் போச்சு, என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டுரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு வேலை செஞ்சு ரொம்ப வசதியாக இருக்கு, நான் தூங்க போகிறேன், நடந்தே சாப்பாடு டெலிவரி பண்ணுறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்காக எதுக்கு கதிரி நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு நான் கஷ்டப்படாமல் யார் கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பாய வச்சு படுத்துடுறாரு. கதிர் சொன்னதை நினச்சிக்கிட்டே ராஜி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்காக நான் கஷ்டப்படலைன்னா யார் கஷ்டப்படுவா, உனக்காக நான் கஷ்டப்படலைன்னா யார் கஷ்டப்படுவா அப்படிங்கிற வார்த்தை ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இதை ராஜி மறுபடியும் மனசில் சொல்லி பார்க்காங்க. உடனே டவார்னு எந்திரிச்சு பார்க்குறாரு கதிர். ஒத்தியில் பேசிகிட்ருக்காங்க ராஜி. ஏன் ஒத்தியில் பேசிகிட்ருக்க, தூங்கு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி தூங்குறாங்க. அப்புறம் கதிர் தூங்கின பிறகு கதிர் இறைச்சிட்டே இருக்கிறாங்க. விடிய கிழமை விடிஞ்சோடனே ராஜி சாப்பிடாம வெளில கிளம்புறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ராஜி சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சாப்பாடோட என்ன முக்கியமான வேலை அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியமான வேலை, சாப்பாடை விட முக்கியமான வேலைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாட்ட கேட்குறாங்க, மீனா உன்கிட்ட ஏதாவது சொன்னாலும் எங்கேயோ போகிறான், முக்கியமான வேலைங்க, என்ன வேலையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், என்ன வேலையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பிட்டு இருக்காங்க கோமதி.
அத்தை ரொம்ப குழம்பாதீங்க, அவளே வந்து சொல்லிடுவா அப்படிங்கிறாங்க. சொல்லுவாளா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுவா அத்தை, இல்லைட்டா தெரியுத்தனத்தை செய்யும். ஒன்று அவளுக்காக விருப்பம், இல்லையா அவன் புருஷனுக்காக விருப்பம், அந்த 2 தானே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வந்துட்டாடி அப்படிங்கிறாங்க. இல்லற வாழ்க்கை மட்டும்தான் தான் வாழல, மற்றபடி அவங்களுக்கு காதல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரொமான்ஸுங்கிற ஒரு சீன் வந்துடும் அப்படிங்கிறாங்க. வருமாடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே மயில் வந்து என்னத்த ரொமான்ஸு அப்படின்னுட்டுருக்காங்க. ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்களும் வந்து மீனாவும் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வந்து நிப்பாட்டிங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா எப்பவும் போல தான் பேசிகிட்டு இருந்தோம், நீ வந்தனும் உன்னை பார்த்தோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அத்தை கிச்சனில் ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த மதியம் சாப்பாட்டுக்கு நானே பார்த்துக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்காரரும் மதியம் வீட்டுக்கு வரேன்ட்டார். சரவணனும் வீட்டுக்கு வரேன்ட்டான். வீட்டுக்கு வரும்போது உன் புருஷனுக்கு நீ பரிமாறு அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நான் வந்து அப்படியே கொண்டு போய்ட்டு கொஞ்சம் நாளாக பழகிட்டேனா, அதனால் எனக்கு அதே சோக்குக்கு போகணுன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. மயிலே நீ வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இப்போ தான் கொண்டு போயிருக்க, இடையில வந்து உனக்கு பிரேக் விட்ட மாதிரி நினச்சிக்க, அவ்வளோதான் விடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஜாலியாக இருங்க மயில், இப்போ நான்லாம் வந்து என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ வேலைக்கு போகிற அப்படிங்க. லீவில் இருந்தாலும் நான் கொண்டு போனது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா உங்களுக்கு என்னமோ தெரியாது, அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க, நான் அப்படி இருக்க முடியாது, எல்லோரும் சாப்பிட்டாங்களான்னு நான் கவலைப்பட வேண்டிய இடத்துல இருக்கேன், நான் தான் மூத்த மருமவா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா நிப்பாட்டு, எல்லோரும் இந்த வீட்டில் மருமக தான் சரியா, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, சாப்பிட வயிறு போயிடுச்சா வீட்டுக்கு வந்துடுவாங்க, கடையும் பொல்லாத தூரத்தில் இல்லை, சரவணனும் பொல்லாத தூரத்தில் வேலை பார்க்கல, பைக் எடுத்துகிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வர தூரத்தில் தான் இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரொம்ப கிடந்து அதை மனசை குழப்பிட்டு கிடக்காத, நான் ஏதாவது சாப்பாடு தரேன் சாப்பிடுதியா அப்படிங்க. இல்லைத்த நான் சாப்பிட்டேன் அப்படிங்க. சாப்பிட்டல போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த சாப்பிட்டு சும்மா இருக்குது என் பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. உனக்கு அது பழக்கம் இல்லை, எனக்கு வந்து என் சமையல் கட்டில் இன்னொரு ஆளை சமைக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை, நான் சமைச்சு என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு என் மருமகுமார் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை நீனும் ஃபாலோ பண்ணு. ராஜியோ மீனாவோ கிச்சனுக்கு வருவாங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர்த்து அவங்க சமைக்கிறது கிடையாது, அதேமாதிரி நீனும் இருமா, நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை செய்யணும்னு நினைக்காத, அதுதான் எனக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடியது, அந்த சந்தோஷத்தை நீ கெடுக்காதமா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே கோவமாக தங்கமயில் ரூம் பார்த்து போகிறாங்க. இன்றைக்கி இந்த சண்டையில் இழுத்து விட்டு போகிறாள் தெரியலடி அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை எது அவங்க செஞ்சாலும் நீங்கள் தான் மாமியார், உங்கள் வீட்டுக்காரர் தான் மாமனார், அதனால் உங்களை மீறி ஒன்றும் போகாது அப்படிங்கிறாங்க. அதுவும் அப்படி தான், அன்றைக்கி சரவணன் வந்து ஒரு மாதிரி பேசணும்னு எனக்கே கஷ்டமாக போச்சு அப்படிங்கிறாங்க. அவர் பேசினதை பெருசாக யாரும் நினைக்கல, நீங்களும் நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் நினைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றா சொல்லி தானே பேசினான் சரவணே அப்படிங்கிறாங்க. நான் செய்யாதப்போ வந்து செஞ்ச மாதிரி தங்கமயில் சொல்லும்போது அதை பேசியிருக்காங்க, நான் செய்யலையே, அதை நான் சொன்னோன்னே மாமா புரிஞ்சுக்கிட்டாங்க, சரவண மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போயிடணும் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், என் வீட்டுக்காரு அவங்க வீட்டுக்காரெல்லாம் அண்ணன் தம்பி, அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். தங்கமயில் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து வந்த பிள்ளை, நான் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து வந்த பிள்ளை, எங்களுக்குள்ளே அப்படி இப்படி இருந்தால் கூட நீங்கள் மேனேஜ் பண்ணி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா உனக்கு வேலைக்கு நேரம் ஆகலையா அப்படிங்க, நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற. அதை சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா டிஃபன் எடுத்துக்கிட்டியாம்மா, டிஃபன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை முத்திட்டு போகிறாங்க. கோமதியை முத்ததை தூரத்துலேருந்து தங்கமயில் பார்க்குறாங்க. நம்மகிட்ட வந்து ரொம்ப நெருங்கி இந்த அத்தை பேச மாட்டேங்காங்க, ஆனால் மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் ரொம்பவே நெருங்குறாங்க. ராஜிக்கிட்ட நெருங்கி போனால் கூட சரி கூட பிறந்த அண்ணன் மகான்னு சொல்லலாம். இந்த மீனா வந்து தூரத்து பொண்ணு தானே, இவங்களே நெருங்கி இது பண்ணுறாங்க. ஒரு வேளை கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறதுனால ரொம்ப நெருங்குறாங்களோ, பணம் இருக்கும், நாளைக்கு வந்து மருமக உழைச்சி கொடுக்கான்னு சொல்லி ரொம்ப மரியாதை கொடுக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நேராக போகிறாங்க. போகும்போது அத்தை ராஜி வந்து உங்கள் கூட பிறந்த அண்ணன் மகா அப்படிங்கிறா. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மீனா வந்து செந்தில் தம்பியோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட ஏன் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவள் ஏன் மருமகா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ நான் யார் அப்படிங்க. நீனும் மருமகா தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட மட்டும் நெருங்கியிருக்கீங்க, போகும்போது மீனா வந்து உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறா, இதெல்லாம் நடக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்தம் கொடுக்க ஒரு தப்பாம்மா, பெற்ற தாய் மாதிரி நீ நினைக்க, நானே மகா மாதிரி நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு நீங்கள் ஒரு நாளும் முத்தம் தரலையே சார், நான் தானே உங்கள் மூத்த மருமகா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதுக்குமே உரிமையாக கொண்டாடுவேன், எல்லாமே ஒன்று தான், என்ன வா உனக்கு கூட முத்தம் தரேன் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. சரிதான், முதல்ல இனிமேல் எனக்கு முத்தம் கொடுங்க, மீனாவை கொடுக்காதீங்க, ஏன்னா நான் தான் முத்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி நினைக்காங்க, இது என்னடா பெரிய கொடுமையாக இருக்குது, இவ எங்கேருந்துலாம் வந்திருக்கா, இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. என்னம்மா ரொம்ப யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வராங்க.
உடனே ஒன்றும் முன்னாடி நீ காலேஜுக்கு நேரம் இப்போ நேரம் ஆகிட்டு பிறப்பிட்டே அப்படின்னு பிறப்பிட்டேன். ராஜினி நானும் ஒன்றா தான் ராஜினி எங்கே அப்படிங்க அவன் நேரத்தோட போயிட்டாளே அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் கிளாஸோ ஏதோ கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு வேலையாக போகிறான்ட்டு போனா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ எனக்கு சாப்பாடு வைம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பிடு டிஃபன் எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா டிஃபன் எடுத்துக்கிறேன் சாப்பாடு வைம்மாங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. ஏம்மா செம்மையாக இருக்குமா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே தங்கமேல் ஓடிடுறாங்க. அரசி நான் உனக்கு ஏதாவது ஆம்லேட் ஏதாவது போட்டு தட்டா அப்படிங்கிறாங்க. அண்ணி காலையில் ஆம்லேட் சாப்பிட நல்லா இருக்காது, அம்மா பண்ணது எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, மயிலு நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நான் தான் வைப்பேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ வந்த காலகட்டத்தில் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அப்போ என் அத்தை என் சாப்பாடு சரியே இல்லையா அப்படிங்கிறாங்க. சரியில்லைன்னு சொல்லலை, என் சாப்பாடும் நல்லா தான் இருக்கும், அதனால் என் பிள்ளைகள் வந்து குறை சொல்லாமல் சாப்பிடுவோம். அப்படியே அதில் குத்தம் குறை இருந்தால் கூட என் பிள்ளைகள் வந்து என்னை குறை சொல்லாது என்றைக்குமே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் கூட காலைல சாப்பாடு சாப்பிட்டேன், என்ன கொஞ்சம் உப்பு கம்மி, சில இதில் உரப்பு கம்மி அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன், இன்னும் நான் அதை கரெக்டாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் வந்து பேசாமல் ஜாம்னு கட்டிலில் உட்காந்துருங்க, நானே சமைச்சு உங்களுக்கு அந்த இருக்க இடத்துக்கு கொண்டு சாப்பாடை தர போகிறேன், ஏன் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் மயில், ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ன, நான் என்ன சொல்லுதேன், ஒரு வாட்டி சொன்னால் கேளு, நீ சமைக்க வேண்டாம், அதோட விட்டுரு, அந்த கதையே பேசாத அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேலுக்கு ரொம்ப ஏமாற்றமாக ரூமுக்கு போகிறாங்க. பாண்டியன் ஸ்டோர் கடையில் பாண்டியன் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தங்கமேல் கரெக்டாக இதுக்கு சாப்பாடு கொண்டு வரோம், இப்போ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு ஃபோன் அடிக்காங்க. தங்கமேல் என்னம்மா நேரம் ஆயிடுச்சு, நீ சாப்பாடு எங்கனம்மா கொண்டு வர அப்படிங்கிறாங்க. மாமா கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. அத்தை மாமா இன்னி சாப்பாடு கொண்டு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் செல்ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி நீ தான் சாப்பாடு கொண்டு வரணும், வேறு யாரும் சாப்பாடு கொண்டு வராண்டான்னு சொல்லிட்டாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியா சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை அப்படி தான் சொன்னார், சாப்பாடை கொடுக்கணும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையுமே டேஸ்ட் பார்க்குறாங்க. ஒவ்வொன்றில் உப்பு கூட குறைய இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட் பண்ணிட்டு கேரியரில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஆட்டோவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து ஆட்டோ வர சொல்லி கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏங்க நீங்கள் எதுக்குங்க தங்கமேல வந்து சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை தானே கொண்டு வந்துட்டு இருந்துச்சு, நீ என்ன கொண்டு வந்த, அதான் அவன் கொண்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தங்கமேல் வரலையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிளம்பி வந்துட்டா அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை கட் பண்ணிடுறாரு பாண்டியன். இப்படியா இருக்குது வந்து ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காங்க கோமதி. இவளுக்கு ரொம்ப தும்புறாயிருச்சு, வரட்டும் உங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நேரம் சரவணன் சொல்கிறாங்க, அம்மா தான் நீ சமைக்க வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன், இப்போ எப்படி கொண்டு வந்த அப்படிங்க. சமையல்லாம் உங்கள் அம்மா தான் பண்ணாங்க, உங்கள் அப்பா தான் ஃபோன் அடித்து சாப்பாடு கொண்டு வரலையான்னு கேட்டாங்க, அதான் கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேறு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நல்ல வேலை கேட்குறீங்க, உங்கள் அம்மா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படிங்க. என்ன பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனாக முத்திட்டு போகிறாங்க, உங்கள் அம்மாவும் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே மயில் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ராஜி வந்து சொந்த அண்ணன் மகா, அவங்கள முத்துனா கூட தெரியாது. இந்த மீனா வந்து என்ன மாதிரி வந்து அண்ணியும் தான், அந்த பிள்ளைய முத்துறாங்க, நான் தானே முத்த மருமகன், நியாயப்படி எனக்கு தானே முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சரவணன் சிரிக்காங்க. ஆமாம் அம்மா உன்னை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இது உங்கள் அம்மாட்ட வந்தோன்னே கேளுங்க, பாசமாக தான் சரி தான், கோவம்னாலும் சரி தான், மூத்த மருமகன் தான் காட்டணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள்ட்ட காட்டணும்னு சொல்லுங்கள். அந்த வீட்டில் உங்களுக்கு வந்து வேறு மரியாதை இருக்காது, இல்லை எனக்கும் மரியாதை இருக்காது, அந்த வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எதனாலும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி மேலு, அன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன், எல்லோரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன், இன்னும் நான் பேச வரும்ல, ஏற்கனவே அப்பா வந்து என்னை வந்து அமைதியான பையன் அப்படி இப்படின்னு சொல்லுவார், நான் அதெல்லாம் கெடுத்து யார் மனசையும் கஷ்டப்படுத்த வரும்ல அமையில், ஒவ்வொரு பிரச்சனையாக போய்ட்டுருக்கு. அம்மா சமைக்க சொன்னால் சமைக்க அவன் வேண்டாம்னா விட்டுரு, சாப்பாடு கூட நான் கூட வீட்டுக்கு வந்துக்கிறேன், ஏன்னா செந்தில் அப்பாலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீ ஏன் வந்து கஷ்டப்பட்டு கிடக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது, சும்மா இருக்காது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வேலை செஞ்சு எப்போவும் துருன்னு வேலை பார்த்துட்டே இருப்பேன், இனி போய் அத்தை சும்மா இருங்க வைங்கன்னா எனக்கு கடுப்பாகுதுலாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம ஒவ்வொருத்தட்டையா ஒவ்வொன்றா வரண்டழுத்துக்க முடியுமா மயில் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சொன்னீங்களா நம்ம ஹனிமூன் போகுதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும், நானாக சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அப்படிலாம் கேட்டதில்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கல்யாணம் முடிச்ச பிறகு தானே கேட்பாங்க, உங்களுக்கு இனி தானே கல்யாணம் முடிச்சிருக்கு, அது இப்போ தானே ஆச்சு, நீங்கள் தானே கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்துட்டு குமரேசன் தாத்தாட்ட சொல்லி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் வேணா குமரேசன் தாத்தா ஃபோன் நம்பருக்கு கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. நீ கேட்கக்கூடாது நான் கேட்குறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரிங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ குமரேசனுக்கு ஃபோன் அடிக்கிறாரு சரவணன். என்ன பேரண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா ஹனிமூனுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன எங்கே போகணும், எந்த ஊருக்கு போகிற, வெளியூருக்கு எதுவும் போகிறியா அப்படிங்கிறாங்க.
இவருக்கு புரியாது போலேன்னு சொல்லிட்டு சரி தாத்தா நான் நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்படியா அப்படிங்கிற யார் ஃபோனில் மாமா அப்படிங்கிறாங்க. சரவணன் தான் அடித்தேன் என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எந்த ஊருக்கு போகிறேன்னா அப்படிங்க எதுவும் சொல்லலையே என்கிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் வந்து சரவணனுக்கு ஃபோன் அடிக்காங்க. சரவணன் எந்த ஊருக்கு போகிற என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு ஊருக்கு இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. சும்மா தான் அடிச்சியா சரி சரி அதான் குமரேச மாமா சொன்னார் ஏதோ வெளியூர் போகிறான் வைக்கான்னு சொன்னார். அதான் வெளியூர் போனால் சொல்லிட்டு போப்பா கல்யாணம் பண்ணிச்சு பார்த்தியா அவங்க வேலை விஷயமா அவங்க ஓனர் அனுப்புனா கூட வீட்டில் சொல்லிட்டு போ சொல்லாமல் பிரியாமல் போயிடாத அப்பாட்ட சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா அவங்கள்ட்ட சொல்லாமல் நான் எங்கேப்பா போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதானே பாண்டிய மக்கள் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. என்ன பாண்டியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நம்பர் மாற்றி போட்டான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் போகலையா அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் சரவணன் நினைக்கிறாரு தாத்தாவை சொன்னாலும் நினைக்காது அப்பாட்டின்னு சொல்ல முடியாது என்ன செய்யணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இப்படி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜு வந்து அந்த ஷோரூம் போகிறாங்க. ஷோரூமில் போய் நேற்று பார்க்க வந்தோம்னாங்க அப்படிங்க. ஆமாம்மா நீங்கள் வந்தீங்களா ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்தீங்களா அதான் செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு பணம் கொண்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் அவங்களும் செயினை கொண்டு போய் ஒரு மாடி வாட்டு கொண்டு விற்காங்க. விற்றோன்னே அவங்க வந்து பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கொண்டு பைக்கு கட்டுறாங்க. கட்டினோன்னே புது பைக் இருக்குது நீங்கள் எப்படிம்மா கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பைக்கு வந்து நான் சொன்ன அட்ரஸை கொண்டு விடலாமா நான் வந்துட்டு அதுக்கும் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா பணத்தை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்டாப்பை வச்சு நேராக பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் உள்ள வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டுதாங்க. இப்போ சூழ்நிலை கோமதி பார்க்குறாங்க. புது பைக் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்க அப்படிங்கிறாங்க. பின்னாடியே ஆட்டோவில் ராஜி வராங்க. என்ன ராஜி நேரத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன வேலையை தான் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ காலேஜ் போலையா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பையனுக்கு ஒரு வேலை விஷயமா போனேன் அப்படி என்ன வேலைப்பா அப்படிங்கிறாங்க. கதிருக்கு ஒரு பைக் வாங்க போனேன் அப்படிங்கிறாங்க. கதிருக்கு நீ பைக் வாங்க போனேன் அப்படிங்கிறாங்க. கதிர் உன்கிட்டயா சொன்னான் அப்படிங்கிறான். அவன் சொல்லலை அவன் நடந்து போயிட்டுருக்கான் காலேஜுக்கும் போயிட்டுருக்கான். அது போக வேலைக்கு நடந்து போயிட்டுருக்கான். முடியாது நேற்று உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டார். எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு பாவம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா வீட்டில் தான் பைக் இருக்கு அவர் இதுவும் விம் பண்ணுறாரு இவனும் விம் பண்ணுறான் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதான் இவங்க விமுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அவருக்கு எதாவது ஆகி போச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும். அதனால் வந்து நான் புது பைக் வாங்கிட்டேன். உன்கிட்ட எதுமா பணம் அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணு நகையை விற்றுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்ல என் புருஷனுக்காக நான் தாங்கிக்கிறேன். அதுக்காக என் புருஷனை வந்து நடந்துலாங்கிறதுக்கோ யார் முன்னாடி அவமானப்படுறதுக்கோ விட முடியாது. என்ன வந்து யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாது தன்னை வந்து நிற்கணுங்கிறதுக்காக தான் அவர் வேலைக்கு போகிறாரு. அப்படி வேலைக்கு போகிறவருக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும். நான் ஏதாவது டியூஷன் எடுத்து உதவி செஞ்சு அவரை கொஞ்சம் இது பண்ணலான்னு புரியாக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து மயிலாக அதை பார்க்க விடலை. அப்படி இருக்கும்போது என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி கொடுத்தா அவன் வாங்குவானா அப்படிங்கிறாங்க. நான் என்ன வேறு என்னத்தை வாங்கி கொடுக்குறேன் நடந்து போகிறவருக்கு பைக் வாங்கி கொடுக்குறேன் இதை வாங்கிட்டேன் என்ன அப்போ நான் அவருக்கு வாங்கிட்டு நானாக இதை ஓட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. நீ செஞ்சாலும் செய்வேன் சரி ரைட்டு நான் வந்தோடனே நான் வந்து கோமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாரா என்கிட்டையாவது அரைகுறையாவது பேசுவார் என் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட பேசுவாரா அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்னால் தாண்டி ஒன்றையும் கல்யாணம் முடிச்சு வச்சேன் பேசவே மாட்டேங்கான் பையன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் நேரத்தை அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம வீட்டுக்காருக்கு முதல்ல வேணால் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் சாவியே பார்க்குறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க கோமதி இந்த மாதிரி ராஜி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அவன் வந்து ராஜி வந்து கதிருக்கு புது பைக் வாங்கிட்டு வந்திருக்காடி அப்படிங்கிறாங்க. என்னத்தை புது பைக்கு அவ்வளோ பணம் ஒட்டையாது அப்படிங்கிறாங்க. ஒரு பொண்ணு நகையை விற்று வாங்கிட்டு வந்திருக்காடி அப்படிங்கிறாங்க. பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அத்தை லவ் ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படிலாம் தெரிலடி அவன் நடந்து போகிறதுனால ஃபீல் பண்ணி வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் தான் நடந்து போகிறேன் எனக்கு என்ன பைக்காக வாங்கி தந்துட்டான். இல்லைன்னா நீங்களும் கோயிலுக்கு அங்கேயும் நடந்து தான் போகிறீங்க அவன் பைக்காக வாங்கி தந்துட்டான். புருஷன் நடந்து போனோடனே மனசு ஒழிச்சு பைக் வாங்கி கொடுக்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஏண்டி நல்லா இருக்கட்டும் மாதிரி நீ எங்கே வாழ்ந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டு முன்னாடி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டு பக்கத்தில் வந்தால் நீங்கள் ஃபோன் அடிச்சிங்க அட்டன் பண்ணி பேசினேன் வேலை எங்களுக்கு அரை நேரமாக விட்டுட்டாங்க வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பைக்கு பார்க்குறாங்க செமையாக இருக்குது. அத்தை பைக்கு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நேராக ராஜ் ரூம் போகிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அக்கா இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வரக்கூடாதா உங்கள் ரொமான்ஸுக்கு இடையில் நான் வந்துட்டேனா அப்படிங்கிறாங்க. அக்கா அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறாங்க. அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு காலேஜ் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே போவார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அவரு வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க. பைக்கில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அவர் நடந்தே போயிட்டுருக்காருலக்கா பாவம்லாக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் நடந்து தான் போயிட்டுருக்கேன் நான் பாவம் இல்லையா எனக்கு ஒரு பைக் வாங்கி தர்றாங்களா அப்படிங்கிறாங்க. அக்கா நான் வேலைக்காக போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ வேலைக்கு போல தான் உன் நகையை விற்று உன் வீட்டுக்காரனுக்கு வாங்கி கொடுக்க தெரிஞ்ச உனக்கு இந்த மீனாக்கான்னு கூப்பிடுதே இந்த மீனாக்கா எத்தனை நாளாக நடந்து போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு எனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும்னு தோணுச்சா அப்படிங்கிறாங்க. அக்கா
அவர் எனக்காகவே கஷ்டப்படுறாரு. எனக்கு சாப்பாட்டுக்கும் என் ஃபர்ஸ்ட் பேருக்கும் தான் அவர் வேலைக்கே போகிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கணும் தாங்க பண்ணேன். எனக்கு மனசுக்கே சரியில்லக்கா. அவர் நடந்து போய் சாப்பாடு டெலிவரி பண்ணி அதில் காசை கொண்டு வந்து என் படிப்புக்கு பஸ்ஸுக்கு தராரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்ட்டு அழுகுறாங்க. அழாத அழாத, நீ அழன்னு சொல்லலை, உன்னை வந்து கிண்டல் பண்ண தான் வந்தேன். சரி 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 சரி, அழாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருங்க 2 பேரும், சீக்கிரம் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு அந்த ஒன்று சேரலாம் அவசியம் இல்லைக்கா, அவர் வந்து சந்தோஷமாக இருந்தால் போதும். அவர் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். என்ன அவருன்னு பேசுகிறேன்? இல்லை, அவன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். அத்தை என்னால் வந்து இப்படி பண்ண வச்சுட்டாங்க என்ன. நான் வந்து அவன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன், இல்லைனா அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீ தான் அவன் வாழ்க்கையில் வரணும்னு தலையில் எழுதியிருக்கு, அது போக அதை யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா நீனும் வந்து கதிர் வேணும்னு வந்த திருச்செந்தூருக்கு, இல்லைல்ல எது எப்படி நடக்கணுமோ அது நடந்துட்டு, அப்படி இருக்கும்போது வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகணுங்க தான் பார்க்கணும். 1000 தான் இருந்தாலும் அவன் புருஷன், நீ அவன் பொண்டாட்டி. ஏன்னா உனக்கு வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா மனசு தாங்க மாட்டேங்குது. மாமாவே எதுக்க துணிஞ்சிட்டேன். மாமா வந்து இந்த பைக்கு வாங்கினதுக்கு தைக்கட்டின்னு ஆடுவார். ஆனாலும் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அக்கா இதில் என்ன தப்பு இருக்குது? என் புருஷன் நடந்து போகிறாரு, அவருக்கு நான் பைக் வாங்கி கொடுக்கேன், இல்லைனாக்கா தப்பு இருக்குது அப்படிங்க. தப்பே இல்லைம்மா, உன் கையில் காசு இருந்து வாங்கி கொடுத்தோன்னா ஓகே, உன் நகையை விற்று கொடுத்தா வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சோ அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அக்கா அதுக்கு எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்க? எதுவும் சொல்லுவாங்களா? மாமா எதுக்கு எடுத்தாலும் குதிப்பார், இது எப்படி குதிக்க போகிறாருன்னு தெரில. சரி, எது நடந்தாலும் உன் புருஷனுக்காக நீ வந்து மேனேஜ் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமாட்ட சொல்லிடு, என் வீட்டுக்கார் நடந்து போகிறாரு, என்ன அவர் நடந்து போகிறதுனால தாங்க முடியல, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவரில் அவனால் வாட முடியாது அப்படின்னு சொல்லிடு அப்படிங்கக்கா. இதெல்லாம் எப்படிக்கா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. சும்மா சொன்னேன்டி, நான் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்புறம் பேசலாம் உன் கதையை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. ராஜி வந்து மீனா ரூமுக்கு வந்துடுறாங்க. என்ன நான் ஓ ரூமுக்கு வரேன்னு நீங்கள் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அக்கா, நீங்கள் என் ரூமுக்கு வரும்போது நான் உங்கள் ரூமுக்கு வரக்கூடாதா? வரலாம் அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க கோமதி. வாங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, புது பைக்கெலாம் வாங்கியிருக்கா, என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, தான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் ராஜிக்கிட்ட சொன்னேன், நீ எப்படி பைக் வாங்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டேன். நகையை விற்று வாங்கணும்னு சொல்லுவேன் அப்படிங்கிறா. அதான் மாமா என்ன முடிவு எடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ராஜி, உன் புருஷனுக்கு நீ பைக் வாங்கியிருக்க, இதை வந்து என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் நீ எதுக்கு தயாராக இரு ராஜி அப்படிங்கிறாங்க. சரி என் புருஷனுக்காக தானே பைக் வாங்கினேன், மாமா சொன்னால் நான் எதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டு முன்னாடி புது பைக் நிற்குது. கோமதி வீட்டில் புது பையனுக்கு யார் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. யாரும் வரல அப்படிங்கிறாங்க. யாரும் வராமல் பைக் எப்படி வந்துச்சு, எதோ வந்துச்சா அப்படிங்கிறாங்க. அதுவாக வரல, ஷோரூமில் வந்து ஒரு பையன் வந்து விட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. கதிர் வாங்கியிருக்கானா அப்படிங்கிறாங்க. கதிருக்காக அவன் பொண்டாட்டி வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு காசு எது அப்படிங்கிறாங்க. அவன் புருஷனுக்கு நான் பைக் வாங்கினா அவன் என்ன சொன்னாலும் செய்வா. நான் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வாங்கி தரலையா என் கம்மலை விற்று, அதே மாதிரி அவள் செயினை விற்று வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. குமுதி, கொஞ்சமாவது இந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் செய்யலாமா? அவனை நம்பி நிறைய நகையை ஏமாந்துருக்கா, இப்போ இருக்க நகையும் ஏமாற போகிறாளா அப்படிங்கிறாங்க. அவன் புருஷனுக்கு அவள் வாங்கி கொடுக்காத, அவள் விருப்பம், நீங்கள் சொல்லுறதுக்கும் நான் சொல்லுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. குமுதி, நீ புரிஞ்சுட்டு தான் பேசியா, புரியாமல் பேசியா? அந்த பிள்ளையோட அம்மா வந்து இந்த பிள்ளை வெறுங்கலத்தோடு இருக்குது, நகையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளை போடுறதுக்கு இது இல்லாமல் இந்த பிள்ளை வந்து அதை விற்று இவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, இவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை கதிர் வந்துடுறாரு. வண்டியை பார்க்குறாங்க. வண்டியை பார்த்தோன்னே, டேய் உனக்கெல்லாம் புது வண்டியை தேவையாடா, அதுவும் நகை விற்று வாங்கணுமா அப்படி அப்படிங்கிறாங்க. நான் எங்கேப்பா வாங்கினேன் வச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. முன்னாடி தான் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. யார், ராஜா அப்படிங்கிறாங்க. உன்னை ஆமாம் அப்படிங்கிறாங்க. உன்னை ராஜி, நீ எனக்கா பைக் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி ராஜிட்ட கேட்கலாம். ஆமாம் அப்படிங்கிறாங்க. எனக்கா உன்னை யார் வாங்க சொன்னா? ஓனா எதுக்கு எனக்கா விற்ற அப்படிங்கிறாங்க. என் புருஷன் நடந்து போகிறதையும் என் புருஷன் நடந்து வேலை பார்க்குறதையும் என்னால் பார்க்க முடியல, எனக்காக நீங்கள் கஷ்டப்படும் போது நான் உங்களுக்காக வந்து இது நகையை பற்றி செய்யக்கூடாதா? அதனால தான் பைக் வாங்கினேன். மாமா என்ன சொன்னாலும் நான் தாங்கிக்கிறேன். மாமாவை பாருங்கள், கதிருக்கு இதை பற்றி உண்மையாகவே தெரியாது. பைக் வாங்கினது நான், பைக்கை போய் பார்த்தது நான், என்ன நகையை விற்றது நான், எந்த வகையிலும் கதிருக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நகையை பூரா காலி பண்ணிட்டான். ஒரே நாளில் வந்து நான் நகையை பூரா காலி பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீனும் அந்த நகையை பத்திரமா வைப்பேன்னு பார்த்தா நீனும் அந்த நகையை விற்று இந்த பைக் வாங்கி கொடுத்துருக்க, இந்த இதெல்லாம் உருப்பட போகிறானாம்மா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இப்படிலாம் பேசாதீங்க, நான் நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் அப்படிங்கிறாங்க.
உடனே கதிருக்கு வந்துக்கிட்டே ரூம் பார்த்து போயிடுறாங்க. கெட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ராஜி ரொம்பவே மன வழியில் போகிறாங்க. உடனே மீனா ஏன் ராஜி இப்படி போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம மாமா தானே விடு, இப்படி சொல்லுவார் 5 நிமிஷம் கழிச்சு ராஜி இது நினைக்காதம்மா பாரு அப்படின்னு சொல்லுவார், இப்படின்னு சொல்லுவார் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வராரு. கோமதி ராஜி கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ராஜி மாமா கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. எம்மா கோவத்தில் ஏதோ பேசிட்டேன். சரி உன் புருஷனுக்கு தான் பைக் எடுத்த, அந்த நகையை வாங்கிட்டு வந்துடுமா, நான் பைசா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவர் இப்போ உழைப்பில் தான் அவர் வந்து பைக் வாங்கணும் இருந்தார். இப்போ நான் வாங்கி கொடுத்ததே அது வேட்டு வரான்னு எனக்கு தெரியலை. இதில் என்ன உங்கள்கிட்ட பணம் வாங்கினா உங்கள் பைக்கு மாதிரி ஆயிரும். அதனால் அது வேண்டாமாம்மா, என் புருஷனுக்கு நான் வாங்கி கொடுத்தா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு. நீ நல்லா இருப்போமா மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு. பாத்தியாடி உங்கள் மாமா வந்து தடப்படான்னு பேசினார். இப்போ 5 நிமிஷத்தில் மாற்றார் பற்றியா, இதான் என் புருஷன் இப்படி தாண்டி பேசுவார், நினச்சிக்கிடா அடி அப்படின்னு ஒன்றும் நினைக்கல. கதிர் தான் அந்த வண்டி எதுக்குறான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. நேராக ரூமுக்கு போகிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, உன்னையும் யார் பைக் வாங்க சொன்னானோ நீ வாங்க சொன்னானா அப்படிங்கிறாங்க. நீ வாங்க சொல்ல, எனக்கா நீ எதுக்கு வேலைக்கு போகிறான், நான் நீ வேலைக்கு போக சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜி நான் வேலைக்கு போகிறது நீ பைக் வாங்குறது ஒன்றா அப்படிங்கிறாங்க. ஒன்று கிடையாது, வேறு தான். பைக்கு வாங்கியாச்சு, பைக்கு கொடுக்க முடியும், நீ ஓட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் வேண்டாம், நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு பைக் வாங்கி நான் ஓட்ட முடியுமோ, நீ வேணால் ஒன்று செய், நீ காலேஜ் போகும்போது என்னையை கொண்டு விட்டுட்டு வரும்போது கூப்பிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் வீட்டுக்கு வந்தப்பறம் நீ வேலைக்கு போயிருந்து பைக்கை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. கதிர் சிரிக்கிறாங்க. எங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சுருக்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ நடந்து போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ காலமாக நடந்தெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு முன்னாடி எப்படியோ எனக்காக வேலைக்கு போகும்போது நீ வந்து நடந்து போகும்போது மனசு வலிக்கல அப்படிங்கிறாங்க. உனக்கு மனசுலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. மனசு இருந்தால் என்னையும் எப்படி கல்யாணம் பண்ண அப்படிங்கிறாங்க. ராஜு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம தான் வந்து இவர்கிட்ட நெருங்கி போகிறோம், அவர் விலகி தான் போகிறார் போல அப்படின்னு நினைக்காங்க. உடனே அப்படி படுத்து தூங்கிடுறாங்க. இருந்தாலும் நீ வேல் மனசில் தான் சொல்லிட்டு போ, உள் மனசை சொல்ல மாட்டேன்னு தெரியுது. உடனே எழுப்பி விடுதாங்க. வேலைக்கு நேரம் ஆகிட்டல அப்படிங்கிறாங்க. சரி நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போகிறாரு. பைக்கில் போ அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. கதிர் போகிற அழகை, பைக்கில் போகிற அழகை அப்படி ராஜி உட்காந்து ரசிக்கிறாங்க. ராஜி வந்து கதிரை ரசிக்கிறத அவங்க பாட்டி பார்க்குறாங்க. உடனே பாட்டியை பார்த்தோன்னா பாட்டி அப்படிங்கிறாங்க. சூப்பர்டி, உன் புருஷன் போகிறத அப்படியே ரசித்து பார்க்குறியா, சூப்பர் நல்லா இருங்கன்னு கையால் வாழ்த்துறாங்க. உடனே சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பாண்டியன் பார்க்குறாரு. இந்த பிள்ளைக்கு வந்து பாட்டியோட சப்போர்ட் இருக்குது, மற்றவங்க தான் யாரும் பேச மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டில் கடைக்கு போகிறாரு பாண்டியன். கடையில் போய் பாண்டியன் சொல்கிறாரு குமரேசன் மாமாட்ட, மாமா இந்த மாதிரி அந்த ராஜு பிள்ளை தன்னுடைய நகையை விற்று இவனுக்கு பைக்கையும் கொடுத்துருக்கு கதிருக்கு அப்படிங்க. கதிருக்கா அப்படிங்கிறாங்க. சூப்பர் பொண்ணாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க, நகையை வம்பாக்கிருக்கு அப்படிங்க. மருமனை எப்படியாவது பைக் வாங்கி கொடுக்கணும், அவன் புருஷனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு, அது ஒரு வகை பாசம் தானே, விடுங்க நல்லா இருக்கட்டும். பாரு அவன் 2 பேரும் நல்லா வருவாங்க பாரு. பொண்டாட்டிக்கு வந்து உழைச்சி கொடுக்கணும்னு அவன் நினைக்கான், புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த பிள்ளை நினைக்கி பாரு. 2 பேர் முன்னேறி பெரிய ஆளாக வருவாங்க. பாண்டியா இதே வீம்பில் தான் நீ கடை வச்ச நினச்சி பாரு. அந்த நேரத்தில் வந்து நீ கோமதி அண்ணன்மார்ட்ட வேலை பார்த்துட்டு இப்போ அவங்க பிள்ளைய கல்யாணம் முடிக்கும்போது ஒன்று ரொம்ப சீப்பாக நினச்சாங்க. அன்னைக்கு நினைக்கும் போது நீ இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் ஒரு வைராக்கியத்தில் தான் இந்த சொத்து பற்றியும் உருவாக்கினேன், இந்த கடையும் உருவாக்கினேன், இப்படி சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கினேன். சொல்லுறது புரியுதா? அதே மாதிரி தான் கதிர் உங்கள்கிட்ட வந்து வீம்பு பண்ணுதான். ஏன்னா உங்கள் உழைப்பில் எதுவுமே வேண்டாம், என் உழைப்பில் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் அவன் பொண்டாட்டி என் புருஷன் நடந்து போகக்கூடாது, பைக்கில் தான் போகணும்னு பைக் வாங்கி கொடுத்துருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க. நீனே பார்த்து கெட்டி வச்சா கூட இந்த ராஜி பிள்ளை மாதிரி கதிருக்கு வருமா, பொண்ணு கிடைக்காது. நீ வேணால் நினைக்கலாம் சின்ன பிள்ளையிலே வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்களா வச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. பாண்டியா மறந்துடாத, உனக்கு கல்யாணம் முடிக்கும்போது வயசு 20, கோமதிக்கு 18. சரிதானா? கதிருக்கு வயசு இன்றைக்கி 21 ஆகுது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் நம்மம்மா அப்படிங்கிறாங்க. அன்னைக்குள்ளே காலமாமா வேற மாமா, இன்னைக்குள்ளே காலமாமா அப்படிங்கிறாங்க. காலம் வேறவா இருக்கலாம், உணர்வு ஒன்று தானே. ஏதோ முடிச்சிட்டான், சரி விடு, நீ ரொம்ப கடந்து வாடி கிடந்தால் சரியாக இருக்காது பாண்டியா அப்படிங்கிறாங்க. சரி மாமா, நான் வந்து இப்போ உளுந்த கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா, கல்லாவில் எனக்கு கணக்கு சரியாக தெரியாதுல அப்படின்ட்டு இருக்கும்போது செந்தில் வந்துடுறாங்க. செந்தில் கல்லாவில் வியாபாரத்தை முடிச்சு வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அப்படியே கொள்முதல் பண்ணதுக்கு போகிறேன், உளுந்த கொள்முதல் பண்ணிட்டு நான் அப்படியே அன்டைத்தை தான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் கதிர் வேலைக்கு போய்ட்டு அன்டயத்தில் வர்றாரு. அதே மாதிரி பாண்டியனும் அன்டயத்தில் வராங்க. 2 பேருமே வாசலில் நிற்காங்க. ஸ்பைக் சவுண்ட் வந்து கதை திறக்காங்க ராஜி. 2 பேருமே வாசலுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தியா ராஜி, எப்போவுமே அப்பா வந்துட்டு என்ன வந்து லேட்டாக வரேன்னு சொல்லுவாங்க. இப்போ அவரே லேட்டாக தான் வராரு, இப்போ இவரை யார் குறை சொல்லுவா அப்படிங்கிறாங்க.
டேய் நானும் நீனும் ஒன்றாடா, நான் தொழில் ரீதியாக போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நானும் தொழில் ரீதியாக தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வராங்க. ஏங்க அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அவனும் தொழில் ரீதியாக தான் போயிட்டு வரான், நீங்களும் தொழில் ரீதியாக தான் போகிறீங்க. தொழிலில் முன்ன பின்ன ஆகும், அதனால் லேட்டாக வந்திருக்கீங்க என்னங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி கோமதி, நான் சொந்தமாக கடை வச்சுருக்கேன், நான் ஏன் சௌரியத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருக்கீங்க, தொழில் விஷயமா போகிறீங்க, நான் வந்து ஒரு ஆள்கிட்ட வேலை பார்க்குறேன், வேலை விஷயமா வந்துடுறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தியா கோமதி எவ்வளோ திமிருன்னு உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த திமிரு வந்து உங்கள்கிட்ட இருந்து வந்தது தானே அப்படிங்கிறாங்க. இவங்களாம் என் பிள்ளை மாதிரியா பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க கரெக்டாக பேசுகிறாங்க, நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்ட காமிச்சிட்டு போகிறாங்க. சரி சரி போ அப்படிங்கிறாங்க. நல்லா சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. உடனே நான் கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிட்ட பிறகு தானே சாப்பிட்ணும் வந்திருக்கேன், அப்போ நான் எங்கே போய் சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. ஒன்று யார் பட்னியாக இருக்க சொன்னால் 11 மணி வரைக்கும் நீ பட்னியாக இருப்பியா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை தான் சொன்னாங்க, புருஷன் சாப்பிட்ட பிறகு பொண்டாட்டி சாப்பிட்டா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னாங்க, அதான் நான் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் வந்து உண்மையிலேயே கல்யாணம் முடிக்கல, பேருக்கு தானே கல்யாணம் முடித்தோம், அதனால் புருஷன் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, நம்ம சராசரி ஆட்கள் மாதிரி தான், நீ அதனால் நான் வரணும் அவசியம் இல்லை, நீ எப்போனாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு சரியான கோபம் ஆகுது. நான் ஒன்றும் வந்து புருஷனாக ஏற்றுக்கிட்டு தான் பைக் வாங்கி தந்தேன், புருஷனாக நினச்சி தான் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் நீ வந்து என்னை வந்து கடமைக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கதிர் தூங்கிடுறாரு. தூங்கினோடனே ராஜி தூங்காமே உட்காந்துக்கிட்டு, கதிர் நான் உன்னையும் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், ஆனால் உனக்கு புரியவே மாட்டேங்க மரஜென்மமே, உனக்கு என்றைக்கு தான் புரிய போகுது, என்றைக்கு தான் நான் வந்து உனக்காக வாழ்கிறவான்னு நினச்சி என்றைக்கு என் கூட பேச போகிறேன்னு தெரில, அது வரைக்கும் நான் வந்து உனக்காக காத்திருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தூங்குறாங்க. என்னமோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் முழிச்சு பார்க்குறாரு, யாருமே பேசலை. சரி கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. காலையில் விடியுது. சக்திவேல் வீட்டிலேருந்து ரொம்பவே சவுண்டு வருது. உடனே பாண்டியன் எட்டி பார்க்குறாரு. இவன் திருந்தவே மாட்டானுவனே அப்படின்னு கத்திகிட்டு இருக்காரு சக்திவேல். உடனே முத்துவேல் காலையில் சவுண்ட் விடாத வீட்டுக்குள்ளே போ அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்து நகையை எடுத்து போனோம், எல்லாத்தையும் காலி பண்ணானுவா, இப்போ என்னன்னா மைனியை ஏமாற்றி நகை வாங்கியிருக்கானோ, அந்த நகையும் கொண்டு விற்றுருக்கானுவா, நம்மளுக்கு அந்த கடைக்காரன் தான் பொண்ணு அடிச்சிட்டானே, நகையை ஒரு பொண்ணு விற்கிற அளவுக்கு என்ன இருக்குது, விற்றுட்டு வந்து பைக் வாங்கியிருக்கானோ, வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எங்கள் பாண்டியனுக்கு சரியான கோபமாயிருது. கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியா அவன் மருமகளும் அவன் மோனும் நீ அசிங்கப்படுத்திவிட்டாங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நகையை எடுத்து கொண்டு அழைச்சிட்டான், இப்போ வந்து ஒரு பொண்ணு நகையை விற்று பைக் வாங்கியிருக்கானோ, வழியிலன்னா பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி வெளியே வராங்க. உங்களுக்கு என்ன தான் வேணும், ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பிரச்சனை பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ கேவலமாக இருக்கானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் கேவலமானவன், அவன் பிள்ளைகள் அதோட கேவலமானது தானே, எப்படி வந்து எங்கள் வீட்டு நகையை எடுத்துக்கொண்டு விற்று பைக் வாங்குவீங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோன்னே, எல்லாம் எங்கள் உழைப்பை சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி அம்மா வராங்க. என்ன தம்பி பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல உள்ளே போங்க அப்படிங்க. அண்ணி உங்களை சொல்லணும், அவள் நம்மளை விட்டு போயிட்டான்னா அவளுக்கு நீங்கள் நகையை திருப்பி கொடுக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. முத்துவேல் முதல்ல இதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு மக தான் வந்து போய் சேர்ந்துட்டான்னு பார்த்தேன், பொண்டாட்டியும் போய் சேர்ந்துட்டா, அதனால் அவளை கணக்கில் எடுக்காத, நான் கெட்டின பாவத்துக்கு ஓசி சாப்பிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அம்மா சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் ஓசியோடு சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க, நான் எங்கள் வீட்டை பார்த்து போகிறேன் அப்படிங்கிறாங்க. போ இன்னும் வந்துடாத அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, என்னால் தான் உனக்கு பிரச்சனை, நல்லா இருப்போம்மா, வீட்டுக்குள்ளே போமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி கையை எடுத்து கும்பிட்டோன்னே திரும்பி மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன மகாபாசத்தை திரும்பி வரீங்களா அப்படின்ட்டு முத்துவேல் கேட்குற சக்திவேல் கேட்குறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என் பையனும் நானும் வந்து பைக் எடுக்க சொல்லலை, உங்கள் மக தான் எடுத்திருக்கா, சரியா அந்த பைக்குள்ளே பணத்தை தரேன்னா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா இவ்வளோ வீம்பு பேசுறிய, கல்யாணத்துக்கு முந்தின நாள் கல்யாணத்துலேருந்து தப்பிச்சுட்டு வர சொல்கிறதுக்கு அவன் நகையை பூரா அடிச்சுட்டு போனான்னு போவேன், அதை உன்னால் உடனே தர முடியுமா அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்தில் உங்கள் நகையை நான் தந்து கணக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே ஒரு மாதிரி யாராங்க கதிர், அந்த நகையாக அவன் தூக்கிட்டு போயிட்டான், அப்போ வேறு இப்படி பொறுப்பேக்கார அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்குள்ளே போயிடுறாரு பாண்டியன். கண்டம் முன்னாடிலாம் வந்து தலையை பண்ண வேண்டியிருக்கு, இவனுக்கு பொண்ணதை திருட்டுத்தனத்துக்கு நாள் ஆக வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க பாண்டியன். உடனே கதிருக்கு சரியான போகிறது, யார் என்ன திருட்டுத்தனம் பண்ணா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை நகையை என்னடா செஞ்சேன், அது என்னன்னு சொல்லவே மாட்டேங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, மாமா அது அவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே டவார்னு கதிர் முந்துறாரு, என் மேலே தப்பு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கொடுத்தேன், அவன் ஓடிட்டான், அவனை கண்டுபிடிச்சப்பறம் அதை நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் கோமதி சூப்பர், இவன் ஃப்ரெண்டும் ஒரு திருட்டு பேராக தான் வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவன் தான் வாங்கி தரேன்னு சொல்கிறானுங்க அப்படிங்கிறாங்க. கோமதி அவன் வாங்கி தந்தாகணும், ஒரு வருஷத்தில் நான் அவன் நகையை நான் கொடுக்கன்ட்ருக்கேன், ஒரு வருஷத்தில் நகையை கொடுக்கணும், இல்லைன்னா நாட்டுக்கு தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு அவங்க இன்னும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அதுக்காக நான் வந்து அவங்க நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்ட மாதிரி நான் இருக்கலாமா, எனக்கு அது தேவையே இல்லை, அதனால் வந்து ஒரு வருஷத்தில் இவன் எப்படியாவது அந்த ஃப்ரெண்டுகிட்ட நகையை வாங்கணும், இல்லைனா உருவாக்கி தருவானோ தெரியாது, இல்லை நான் கொடுக்கணும்,
இந்த 3 நடக்கலைன்னா 3ல் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா நான் தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. என் கதிருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த நகையை நம்ம பயன்படுத்தவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அந்த கண்ணன் தூக்கிட்டு ஓடிட்டான். அந்த கண்ணன் எங்கே இருக்கான்னு விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன மாதிரி போகிறாங்க வெளில. போயிட்டு கண்ணனை பற்றியே விசாரிக்காங்க. கண்ணனை பற்றி விசாரிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியாதுன்னு 2 3 பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாங்க, அவன் வந்து கூடலூரில் இருக்கான். எங்கே இருக்கான்? கூடலூரில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. கடலூர் பக்கத்தில் இருக்காங்கயா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே நேராக போகிறாரு. போனோடனே அங்கே பயங்கரமாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரி சும்மா பில்டப் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நகை போடாமல் ஒன்றும் செலவு பண்ணாமல் ராஜிட்ட சிட்டிங் போட்டு நான் பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டு லஞ்சிட்ருக்காரு. உடனே கதிர் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. ஏழு என்னை தெரியுதா அப்படிங்கிறவன் யாரும் தெரில அப்படிங்கிறாங்க. சிட்டிங் ஒன்று எல்லாமே தெரியும் எனக்கு, என்கிட்ட எத்தனை வாட்டி பூசு வாங்கியிருக்கு, கேட்டால் நீ தெரியாதுங்க, ஒழுங்கு மரியாதை ராஜிக்கிட்ட அடித்த நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்க நீ யார் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ராஜி புருஷன்ல. ராஜி புருஷனா அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல, நான் ராஜி புருஷன் தான்ல, நகை எங்களை அப்படிங்கிறாங்க. தர முடியாது, வைக்க முடியாதுங்கிறாங்க. அதனால் 2 பேருக்குமே கெட்டுமல்லாவது ஒவ்வொருத்தரும் பிடிக்காங்க. உடனே லோக்கல் போலீஸ் வந்துடுறாங்க. உடனே என்ன தம்பி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கெட்டுமல்ல போட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, என் வீட்டை நகையை ஏமாற்றிட்டு வந்துட்டான், அந்த நகையை வந்து கேட்க வந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, அந்த நகையை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. நகை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. சார், இவன் வந்து நகையெல்லாம் இது பண்ண மாட்டான், இதே மாதிரி ஏகப்பட்ட ஏமாற்றிருக்கான், விசாரிச்சு வைக்கலன்னு தெரியுது, அதனால் இவனை சட்டப்படி விசாரிங்க சார், என் வீட்டம்மா நகையை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி, உங்கள் வீட்டம்மா வர சொல்லுங்கள், இவன் நகையை நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு நேராக அந்த ரூமுக்கு போகிறாங்க. நகை இருக்குது. நகை போலீஸ் வந்து மீட்டு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு போகிறாரு. ராஜி அவசர அவசரமாக புறப்படு அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கூடலூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறாங்க. நேரம் ஆயிடுச்சே, நாளைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை பெய்யே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, எங்கே போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே ஏதோ கூடலூர் வரைக்கும் போகணுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, என்ன நினச்சிட்ருக்கான், அவன் ஜவுளியத்துக்கு வரான், கூடலூர் போகணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி அதை சொல்ல முடியாமல், எங்கே அவங்க புருஷன் பொண்டாட்டி எங்கேயும் போனால் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, மற்ற புருஷன் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்க தான் செய்தாங்க, நம்மகிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகிறாங்களா வராங்களா? செந்திலும் மீனாவும் சென்னைக்கு போனாங்க, நம்மகிட்ட சொல்லாமே போனாங்க, நம்மகிட்ட பெர்மிஷன் வாங்கி தானே போனாங்க. அதே மாதிரி இந்த கூட்டு குடும்பத்தில் வந்தால் பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போகணும், ஐயப்பாட்டில் போகிறதுல என்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கதிர் சொல்கிறாங்க, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகணும் அவசியம் கிடையாது, என் பொண்டாட்டி நானும் எங்கேயும் போனாலும் எங்கேனாலும் போவோம், என்ன இந்த வீட்டில் இருக்கிறது வாடகை தான் தரேனே, அப்புறம் இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்ட்டு ராஜியை கூப்பிட்டு போகிறாங்க. உடனே ராஜி, அவன் தான் இப்படி சொல்லிட்டு போகிறான், நீனும் இப்படி போறியாமா அப்படிங்கிறாங்க. ஆமா, தப்பாக நினச்சிக்காதீங்க, என் புருஷன் என்ன சொல்கிறா அதை தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்னு சொல்ல மீறி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே பாரு கோமதி, இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் உண்மையை தான் சொல்கிறேன், இன்னும் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் சொல்லுக்கு மரியாதை இல்லை, அதுக்கப்புறம் எங்கேயும் போய்ட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ராஜும் கதிரும் பைக்கிலேயே அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. யாரும் இல்லை. காலையிலேயே அங்கே உட்காந்துருக்குறாங்க. போலீஸ் வராங்க. நாங்கள் பாய்வில் அது உட்காந்துருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அன்டயத்தில் வந்தோம், போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. லேடிஸோடு வந்திருக்கு, சொல்ல வேண்டாமா தம்பி, ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் அடிச்சிட வேண்டியதானே, ரைட்டர் வந்து ஸ்டேஷனில் தான் வந்திருப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ஸ்டேஷனில் யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி எழுதி கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நகையை ராஜிட்ட கொடுக்குறாங்க. நகையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனோன்னே முத்துவேல் சக்திவேல் வீட்டு முன்னாடி நின்று கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுறதை பார்த்தோன்னா பண்ணி, கிறுக்கடா பிடிச்சிருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூப்பிட்றாங்க. உங்கள் வீட்டு பொண்ணு நான் மட்டும் கூப்பிட்டு போகல, நகையை எட்டு போனேன் வச்சேன்னு சொன்னீங்களே, அந்த நகை என்ன இருக்குது, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா பிஞ்சிரும், அது போக இன்றைக்கும் என் குடும்பத்தையே பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க, அந்த மண்ணில் இருக்க மாட்டீங்க, பின்னில் தான் இருப்பீங்க அப்படிங்கிற. டேய், என் நகையை எவ்வளோ நாள் வச்சுட்டு துமுறு பேச்சு பேசுகிறேடா அப்படிங்கிறாங்க. நகையை நான் வச்சுருக்கல, ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ராடுத்தனம் விட்டாதவங்க அப்படம் மாதிரி அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அவ்வளோதான், ராஜுவோட சித்தப்பானும் பார்க்க மாட்டேன், ராஜுவோட அப்பானும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜுவோட அப்பா வந்து அப்படி முடிச்சுட்டு இருக்காரு. சக்திவேல், நம்ம நகை வந்துட்டு விடு அப்படிங்கிறாங்க. நகையை வாங்கி கொண்டு ராஜி அம்மாட்ட கொடுக்குறாங்க. உடனே ராஜி அம்மாட்ட ராஜி அப்பா சொல்கிறாரு, இந்த நகையாவது பத்திரமா இருக்கணும், அவட்ட கொண்டு கொடுத்தேன் வச்சோம்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த நகையை அவங்க வைக்கணுன்னா வச்சுருந்துருப்பாங்க, அவங்க இப்போ தாராங்க, நேர்மறைக்கு போய் தானே தராங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேலால் ஒன்றுமே பேச முடியல. உடனே ராஜி பாட்டி சித்திலாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. கதிர் வந்து உண்மையிலே வாக்கை காப்பாற்றவும் தான், பாண்டியனை வந்து 1 வருஷத்தில் நகையை தரேன்னாரு, ஆனால் கதிரை பாருங்கள் ஒரே நாளில் தந்துட்டான். ராஜியும் ஒன்றும் பெரிய வீம்பு பிடிச்சவங்க தான்.
ராஜி அவன் புருஷனுக்கு சொந்த பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டீங்களா அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜி பாட்டி சொல்கிறாங்க, தான் புருஷன் நடந்து போகிறத எவடி பார்த்துட்ருப்பா, அவள் வந்து அவன் புருஷனை ரொம்ப நேசியிருக்கா, காதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு ஒன்று இவ்வளோ துடிக்க தானே செய்யும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். கோமதி கோமதி இன்றைக்கி வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணு, இன்றைக்கி தான் உருப்படியாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, நான் எங்கள் அப்பாக்கிட்ட எப்படின்னா நடந்துக்கிடுவேன், எங்கள் அப்பாக்கிட்ட வந்து யாரும் வந்து அநாகரிகமாக நடந்தால் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், அதனால தான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுனாடா, நகை வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு செலவு பண்ண மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருந்தால் அதனால எவ்வளோ பிரச்சனைக்கு இதாக இருக்குது. ராஜி இனிமையாவது உன் புருஷனை கூறாக இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி எதுவுமே பேசாமல் ரூம் பார்த்து போகிறாங்க. உடனே கதிர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு படுக்காரு. என்ன வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு, எங்கே வேலைக்கு போகிறது, நாளைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் லீவ் வேணும், நாளைக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி கதிர் நீ வந்து நல்லா வேலை பார்க்குற பையன், சரி நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல. பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். வாரவங்கள்ட்டையும் போகிறவங்கள்ட்டையும் பார்த்தீங்களா என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க நகையை வந்து என் பையன் கொண்டு போயிட்டான் வச்சுட்டான்னு சொல்லிட்டு, அவன் நகையை மோரையில் தூக்கி கொண்டு எரிஞ்சிட்டான். என் பையன் வேணும்னு சொல்லி தான் அந்த பிள்ளை வந்திருக்க தவிர்த்து நகைக்காக என் பையனும் கூட்டி வரலை. நாங்களும் அப்படி ஆளுக்கு கிடையாது, எங்கிட்டையும் ஒன்றும் இல்லாமையாக இருக்கோம், எங்கிட்டையும் லட்சக்கணக்கில் சொத்து பத்து இருக்குது, தொழில் இருக்குது. என் பையன் அப்படி கிடையாது. என் வீட்டிலே இருக்கிறதுக்கு என் பையன் வந்து சுயமரியாதைக்கு என் பையன் உழைச்சி கொண்டு என்கிட்ட கொடுத்து வந்து உட்காந்துருக்கான். அப்பேற்பட்ட என் மகன் கதிர் எப்படி அவன் வீட்டு நகையும் பணத்தையும் எட்டு போவான், அந்த ஊர் உலகம் என்னெல்லாம் பேச்சு. அதனால தான் அந்த லீவு போட்டு என் கடையை அடைக்க சொல்லி தெருவா சொல்லிட்டு வரேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா நோட்டீஸ் போட்டு கூட ஓட்டுவேன், அவனை வீட்டு நகை வந்து அவன்கிட்டே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனே பயங்கரமான ஆளுண்ணே, சொன்ன சபதத்தை காப்பாற்றிட்டீங்கண்ணே, 1 வருஷம்னு சொல்லி சபதத்தை மாதிரி கேள்விப்பட்டேன், ஆனால் வந்து ஒரே நாளில் கொடுத்தீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. 1 வருஷம்னா எனக்கு 1 நாள் மாதிரி தான் என் குடும்பத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இதை வந்து கோமதிக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஃபோன் அடித்து கோமதி சொல்கிறாங்க, உன் வீட்டுக்காரர் ரொம்ப பெருமையாக தெருவா கதிரை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் வீட்டுக்கு வந்து கூட இப்படி சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் உன் வீட்டுக்காரிங்க நீயும் தெருவா உங்கள் மாமா சந்தோஷமாக சொல்கிறாரான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் பையன் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டான், அடுத்த நாளைக்கு ஆசைப்படலை, என் மருமகளும் என் மோனும் என் மானத்தை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. உடனே கதிருக்கும் அது கேட்குது. உடனே அப்படி சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அப்படியே படுக்கிறாரு. உண்மையிலேயும் மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ராஜி, நான் உன் நகையை வந்து எதுவுமே செய்யலை, ஆனால் உன் நகையை நான் வந்து வித்துட்ட மாதிரி அப்பா பேசிகிட்டு இருந்தார், எல்லாருமே பேசினாங்க. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சூழலில் வந்து அந்த நகை உன் கைக்கு வந்துருச்சு, நீ கொடுத்துட்ட, இன்னமும் வந்து உன் வாழ்க்கை நீ பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன பார்க்குறது அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த நகைக்காக தானே உன் வீட்டுக்கு போக முடியாமல் இன்றைக்கி கல்யாணம் முடிச்ச, நான் வேணால் டைவர்ஸ் தரேன், நீ வேணால் பேசாமல் உன் வீட்டுக்கு போகிறனா போ அப்படிங்கிறாங்க. என்ன கதிர் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு விருப்பம் இல்லாமல் வந்து இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க போன விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. கதிர் நீ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா புரியாமல் பேசுறியா, நீ நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுகிற, ஒரு நேரம் நெருங்கி வர ஒரு நேரம் விலகி போகிற, நான் வந்து உன்னை புருஷனை ஏற்றுக்கிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கேன், ஏன்னா நம்ம காலத்துக்கு நான் உன் வீட்டில் தான் இருப்பேன், நீனே என்னை வேண்டான்னா கூட எங்கள் அத்தை வீட்டில் நான் இருக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. நீ நான் ஒரு காலம் போகணுன்னு சொல்ல மாட்டேன் ராஜி, உனக்கு வந்து என்னை வந்து பிடித்தம் இல்லாமல் நீ பண்ணி கட்டியிருந்த அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையை வந்து நீ மறுசீரமைப்பு பண்ணதுக்கு நான் எவ்வித தடையாமல் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த கிறுக்கன் கண்ணை மாதிரி திருடன் கண்ணை மாதிரி நீ வந்து ஒரு ஆளை வந்து செலெக்ஷன் பண்ணாமல் ஒரு நல்ல பையனாக செலெக்ஷன் பண்ண நல்ல மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் நல்ல பையனை தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், அது உன்னை தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ நான் செலெக்ஷன் பண்ண அப்படிங்கிறாங்க. நான் செலெக்ஷன் பண்ணனோ நீ செலெக்ஷன் பண்ணியோ காலம் செலெக்ஷன் பண்ணிச்சோ, நீ தான் என் புருஷன், உனக்காக தான் வாழ்கிறேன், உனக்கு ஒன்றுனா எனக்கு வலிக்கு, எனக்கு ஒன்றா உனக்கு வலிக்கு, இன்னும் நான் உன் வீட்டில் தான் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. கதிர் சிரிக்காரு. சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி நாளைக்கு 2 பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ தான் வந்து உங்கள் வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் சொல்லி பார்த்தேன், நான் வேணும்னு இருப்பியா இல்லை உங்கள் வீட்டை பார்த்து போயிருவியான்னு பார்த்தேன், சோதித்தேன் அப்படிங்கிறாங்க. நல்லா சோதிச்சிங்க அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோடனே சேலையை கட்டி பிறப்படுதாங்க ராஜி. இதை பார்த்தோன்னே கோமதி கேட்குறாங்க, என்னம்மா காலேஜில் எதுவும் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வாழ்க்கையில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் காலையில் 2 பேரும் கோயில் வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் கேட்குறாரு, என்ன இந்த பொண்ணு சேலை கட்டியிருக்கு இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க கதிரும் ராஜிக்கும் லீவு போல் 2 பேரும் கோயிலுக்கு எங்கேயோ போகிறாங்க, புது பைக் வாங்கியிருக்காங்களா, அதனால் சாமி கும்பிட்டு வரதுக்கு போயிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அது நாள்லாம் போகணும்,
இப்போ போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்றைக்கு போனான்னே, அவங்க நடையர்னு கோயிலுக்கு போகிறாங்க, போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி போயிட்டு பத்திரமா வர சொல்லு, கடையிலலாம் எதுவும் கண்டதை களையும் குடிக்க சொல்லாத, எதனாலும் வீட்டிலே குடிச்சு போக சொல்லு, மோரை குடிச்சிட்டு போக சொல்லு, அங்கே போய் சாமி கும்பிட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே அவங்க வீட்டுக்கார அட்வைஸ் தான் கொடுத்துட்ருப்பாரா, எங்களுக்கு தெரியும்னு சொல்லுமா அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. ஏங்க இதையுமா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாண்டியன்கிட்ட கோமதி. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என் சொல்லியும் கேட்கக்கூடாதுன்னே இருக்கான கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க கோயிலுக்கு போகிறாங்க விடுங்களேன், இது சாதாரண ஒரு விஷயம், இதை நீங்கள் பெருசாக வளர்த்துட்ருக்கீங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா கோயிலுக்கு போகிறதா இருந்தால் உங்ககிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே, நீங்கள் தானே பெரியவங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. பாரு இந்த பிள்ளைக்கு இருக்க அறிவு ஒன்று கொஞ்சமாவது இருக்கா, எந்த கோயிலுக்கு போகிறாலும் நம்மகிட்ட சொல்லிட்டுலாம் போகணும், அவங்க பாட்டில் போனாங்கன்னா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்ககிட்ட எப்போ சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களே, அவங்க காலையில் தான் திடீர்னு கிளம்புனாங்க வச்சாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில், உனக்கு எப்படி தெரியும் அவன் என்கிட்ட சொன்னாலா சொல்லலையான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களே நேற்று லேட்டாக தான் வந்தாங்க, வந்துட்டு அந்த நகையை கொண்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு வந்து வீட்டில் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்ட எங்கே பேசினாங்க, நீங்கள் 2 பேரும் சந்திக்கவே இல்லையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தங்கமயில் உனக்கு தெரியாது, நானும் அவன்கிட்ட பேசினேன் விடு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி, நீ மருமகளையும் மோனையும் காத்துட்ருக்க, சரியா, அவனுக்கு ஓவர் செல்லம் கொடுத்தா வந்து அது நல்லா இருக்காது, இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க சொல்லு, ஏன்னா ஊர் உலகத்துக்கு முன்னாடி என் மானத்தை காப்பாற்றிருக்கான், அதே மாதிரி இருக்க சொல்லு, இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து சராசரி மனுஷன் எப்படி இருப்பானோ அதை மாதிரி இருக்க சொல்லு, அலுவசமாக ஏதாவது பண்ணால் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் வந்து படித்தவன் தாங்க, அவனுக்கு நாளும் தெரியும் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு உங்களுக்கே தெரியும், ஆனால் நீங்கள் வந்து நாக்குக்கு மேலே பேசிகிட்டு இருக்கீங்க, உள்ளத்துலேருந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. உன்னை அரசி சொல்கிறாங்க, எப்பா விடுங்கப்பா, அண்ணன் தான் வந்து நகையெல்லாம் கொடுத்துடுச்சுல்ல, அண்ணியும் அண்ணனும் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, நல்லபடியாக போயிட்டு வரட்டும்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அரசி எப்போ பேசுவாங்க அப்பா கவுண்டர் கொடுத்து பேச, அப்படின்னா தான் உங்கள் அப்பா வந்து அமைதியாக இருப்பார், இல்லைன்னா தாட்டு போட்டு தஞ்சாவூர் வரும்பார் அப்படிங்கிறாங்க. கோமதி நான் நல்லது சொன்னாலும் காலம் இல்லைண்ணே, சரி நான் கடைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, அக்கா இப்போ என்னக்கா கொஞ்ச நாளாகவே மச்சானை ஏற்று பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடா இவர் எதுக்கு எடுத்தாலும் கதிரை வந்து கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கார், அவன் என்ன வகையில் வந்து இவர்கிட்ட வந்து இது பண்ணுறான், இவர் ஏதாவது யாட்டி கூட்டி பேசுனா கவுண்டர் கொடுத்து பேசுகிறான், தப்பாக தவிர எதுவும் பேசுகிறானா, இல்லை இவர் மானத்தை தான் விட்டு கொடுக்கானா, இல்லைனா யாராவது ஏதாவது சொன்னால் விட்டுருதாங்களா, நம்ம அண்ணன் மாதிரி வந்து பேசின பேச்சுக்கு வந்து பழிக்கு பழி வந்து தீர்த்துட்டான் பார்த்தல கதிர் எப்படிலாம் செஞ்சுருக்கான் பார்த்தல, நகையை வந்து 1 வருஷத்தை தரோம்னு சொல்லி இவங்க மச்சான் சொன்னார், ஆனால் வந்து கதிர் ஒரே நாளில் கொண்டு கொடுத்துட்டான், இப்பேற்பட்ட பையனை வந்து வைக்கிறதுக்கு பெற்று வச்சுருக்கிறது கொடுத்துட்டு வச்சு தானே வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நான் கூட இந்த கதிர் இவ்வளோ நகையை கொள்ள நகையை வந்து என்ன செஞ்சான் வச்சான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் கதிர் வந்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்கான், அந்த ஃப்ரெண்டு தான் எடுத்து போட்டான் போல், அதை மீட்டு கொண்டு கொடுத்துருக்கான், இப்போ தான் தெரிய வருது, மாப்பிள்ளை அனாவசிய செலவு பண்ண மாட்டான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் தெரிஞ்சிருக்குக்கா, கண்டிப்பாக நகை வந்துருச்சு, இன்னும் இவங்க 2 பேரும் வாழ்க்கை நல்லா இருப்பாங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மொத்தத்தில் வந்து இந்த எதிர்த்து வீட்டுக்காரங்களை தாண்டி நம்ம வந்து வேறு எங்கேயாவது வீடு இருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருக்கும், பேருக்கு நம்ம அண்ணன் தம்பின்னு பேர், ஆனால் அவங்களால நமக்கு ஒரே துன்பமாக தான் இருக்குது, என் வீட்டுக்காரரும் சும்மா இருக்க மாட்டேக்காங்க, அவரும் சும்மா இருக்க மாட்டேக்காங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க நாளுக்கு ஒன்று, கொஞ்ச நாளாக தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வேறு வந்து அந்த நகை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, இப்போ இந்த பைக்கை வச்சு எத்தனை நாளுக்கு ஆரம்பிக்காங்களோ என்னெல்லாம் நடக்க போதோ அப்படிங்கிறாங்க. ஏக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி நடந்தால் பார்த்துக்கலாம், கதிர் சும்மையாக விட போகிறான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அவனும் சும்மா விட மாட்டான், அவனுக்கு ஒன்று அவன் பொண்டாட்டியும் சும்மா விட மாட்டா பழனி அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அந்த ராஜி வந்து கதிரை பிடிக்காத மாதிரியே நடந்துப்பா எத்த வீட்டில் இருக்கும்போது, இப்போ என்னன்னா ராஜி வந்து கதிருக்கு ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போகிறா அப்படிங்கிறாங்க. அதான்டா புருஷன் பொண்டாட்டி பாசம், அதே மாதிரி உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த நல்ல காரியமாக என் வாழ்க்கையில் நடக்க போதாக்கா அப்படிங்கிறாங்க. டேய் கண்டிப்பாக நடக்கும், உங்கள் மச்சான் வந்து ஒரு பொண்ணு தூப்பு சொன்னார், அதை நானும் உங்கள் மச்சானும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரோம், அதுக்கப்புறம் அது என்னன்னு உன்ட்ட சொல்லலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலக்கா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்லுதேன், உனக்கு ஒரு சூப்பர் பொண்ணு ஒன்று மச்சான் பார்த்து வச்சுருக்காரு, அதை நான் பார்த்துட்டு நான் ஓகே பண்ண பிறகு சூப்பராக இருக்கான்னு உன்ட்ட வந்து சொல்லுதேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்க்க போவேனே அப்படிங்கிறாங்க. உன்னை இதை கேட்ட பழனி சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணமா, அப்போ எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போனவே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிட்ட கேட்குறாங்க. டேய் கேவலப்படுத்தாடா விடுறா, கண்டிப்பாக உனக்கு ஒரு சூப்பர் பொண்ணு காத்துக்கிட்டுருக்கா, அவளை வந்து கண்டிப்பாக நான் பார்த்து உனக்கு கட்டி வைப்பேன் தம்பி, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு போகிறாங்க. கடையில் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து
குமரேசன் கேட்குறாரு, என்னடா என்ன பழனி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பழனிக்கு ரொம்பவே வெட்கமாயிருது. கண்ணை பொத்திக்கிட்டு எனக்கு சொல்ல வெட்கமா இருக்குது அப்படின்றீங்க. சொன்னா தானப்பா தெரியும், சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க, சொல்லலை. இனி என்ன நடக்கும் இவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.